ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது கிராமத்து சமையலில் பீக்கங்காய் மொச்சக்கொட்டை இது ரெண்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம். தேங்காய் தேவையானதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். வெங்காயம் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு போட்ட மசாலா இது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்மளோட பீக்கங்காய் குழம்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கொதிக்கிது. வாங்க தாளிச்சிக்கலாம். எண்ணெயெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிட்டோம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட காயை சேர்த்துக்கலாம். பீக்கங்காயும் மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கல, பச்சையாக உளிச்சு வச்சுருக்குறோம். மொச்சக்கொட்டை இது சீசனில் கிடைக்கிறதுனால இப்போ இதோட நம்ம போட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு மசாலா அதை எடுத்துக்கோல, கொத்தமல்லி தூள், மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீக்கங்காய் மட்டும் வச்சோம்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிம்மில் அடுப்பு வச்சுட்டு இந்த மசாலா அரைக்கிற வரைக்கும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு காய் வெந்துடும். ஆனால் நம்ம மொச்சக்கொட்டை போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ஒரு 50 மில்லி தண்ணி. ஏன்னா இதுவும் நீர்க்காய் தான், அதனால் தண்ணி அதில் வரும். நம்ம இந்த மொச்சக்கொட்டைக்காக போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம மூடி விட்டுறலாம். இது வெந்துட்டு விட்டு நம்ம மசாலா அரைக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இதில் பேச்சுலர் சமையல் ட்ரை பண்ணுறவங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு வச்சு அரைச்சது, அப்படி இல்லைன்னா பவுட்ரு அந்த மாதிரி ரெடிமேட் கிடைக்கிறது, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், 2 தக்காளி இதில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா இதையே நீங்கள் குழம்பாக பயன்படுத்திக்கலாம். சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க இது தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி ஊற்றுறோம். அவ்வளோதான். நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம். இது நல்லா காய் கொஞ்சம் வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம இந்த சீசனில் கிடைக்கிறதுனால இந்த மொச்சக்கொட்டையெல்லாம் எல்லா காய்கறியோடையும் சேர்த்து செஞ்சோம்னா இந்த சீசனில் கிடைக்கிறப்ப மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால் இது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளோட பீக்கங்காயும் மொச்சக்கொட்டையும் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. முன்ன சொன்ன மாதிரி இதில் 2 தக்காளி பசிக்க விட்டாங்கன்னா பேச்சுலர் சமையல் போதும் தானே. இதில் எந்த மசாலாவும் தேவையில்லாமல் அரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நாம் தேங்காயும் தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம். இதோட சேர்த்துக்கலாம். பீக்கங்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எந்த காயிலையுமே எடுத்துக்கிட்டுமே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம குழம்பு தண்ணியாக போயிடும். மறுபடியும் அதில் ஏதோ ஒன்று போடுற மாதிரி ஆகிடும். அப்போயும் குழம்பு நல்லா வராது. தண்ணி எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிறப்ப லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பு சாம்பார் தவிர மற்ற எல்லா காயிலையுமே கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகும்.
இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம இறக்கலாம். நம்மளோட பீக்கங்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் கிடைக்கிறப்பயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா இது ஒரு வருஷம் காத்திருந்து தான் சமைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கோங்க. வாங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு வரேன்.